சென்னையிலிருந்து 560 கிலோமீட்டர் தொலைவில் டிட்வா புயல் நிலை கொண்டுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகரும் டிட்வா புயல் நாளை மறுநாள் வட தமிழ்நாடு மற்றும் தெற்கு ஆந்திர பிரதேசம் இடையே கரையை கடக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. நாகை, திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை ஆகிய 4 மாவட்டங்களுக்கு இன்று அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர் மாவட்டங்களுக்கு நாளை ரெட் அலர்ட் எச்சரிக்கை அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கு நாளை மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வேலூர், கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர், தஞ்சை மாவட்டங்களிலும் மிக கனமழை பெய்யும் என வானிலை மையம் கணித்துள்ளது. தமிழகத்திற்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து பணியாற்ற முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். தேவையான மாவட்டங்களுக்கு கண்காணிப்பு அதிகாரிகளை உடனடியாக அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். டிட்வா புயல் முன்னெச்சரிக்கையாக 12 மாவட்டங்களில் 12 தேசிய பேரிடர் மீட்பு படை குழுக்கள் நிலைநிறுத்தப்பட்டுள்ளன. இதேபோல் 14 மாவட்டங்களில் மாநில பேரிடர் மீட்பு படை குழுக்கள் தயார் நிலையில் உள்ளன. இலங்கை கனமழை வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 47ஆக அதிகரித்துள்ளது. பல்வேறு பகுதிகளில் மண் சரிவு ஏற்பட்ட நிலையில் 20க்கும் மேற்பட்டோர் மாயமானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய பெருங்கடலில் உள்ள சுமத்ரா தீவில் 6.5 என்ற ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. நிலநடுக்கத்தால் அதிக உயரத்திற்கு அலைகள் எழும்பும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என தமிழக மீனவ நலத்துறை அறிவுறுத்தியுள்ளது. ஒடிசாவை பூர்வீகமாக கொண்ட குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அம்மாநில சட்டப்பேரவையில் உரையாற்றினார். சட்டப்பேரவையில் எம்எல்ஏயாகவும் அமைச்சராகவும் பணியாற்றியதை நினைவு கூர்ந்த முர்மு, தேசத்தை கட்டி எழுப்புவதில் ஒடிசா குறிப்பிடத்தக்க பங்கை வழங்கியதாக தெரிவித்தார். தொழில் முனைவோர்களை உருவாக்கும் மத்திய குறு, சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் முயற்சிக்கு குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் பாராட்டு தெரிவித்துள்ளார். பிரதமரின் விஸ்வகர்மா திட்டம் மிகப்பெரிய வெற்றியை கண்டுள்ளதாகவும் பெருமிதம் தெரிவித்துள்ளார். ஆன்மீக நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் மோடி இன்று கோவா மற்றும் கர்நாடகா செல்கிறார். கோவாவின் பர்தகாலியில் உள்ள மடத்தில் 77 அடி உயர ராமர் சிலையை திறந்து வைக்கும் பிரதமர் உடுப்பியில் உள்ள பிரசித்தி பெற்ற கிருஷ்ணர் கோயிலுக்கு தங்க கவசத்தை அர்ப்பணிக்கிறார். தாவேகாவில் இணைந்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுக்கு மாநில நிர்வாக குழுவின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஈரோடு, கோவை, நீலகிரி, திருப்பூர் மாவட்டங்களுக்கு அமைப்பு செயலாளராகவும் செங்கோட்டையன் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். செங்கோட்டையனின் அரசியல் அனுபவம், களப்பணி தாவேகாவுக்கு ஒரு பெரிய உறுதுணையாக இருக்கும் என கட்சித் தலைவர் விஜய் பெருமிதம். எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகிய இரு தலைவர்களுக்கு நம்பிக்கை நட்சத்திரமாக இருந்த செங்கோட்டையனுடன் இணைந்து பணியாற்ற உள்ளதாக கூறினார். 2026 விஜய் தலைமையில் தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி அமையும் என செங்கோட்டையன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தாவேகாவில் இணைந்தது குறித்து செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய அவர், டெல்லி, பஞ்சாபை போல் தமிழகத்திலும் மாற்றம் வரும் என்றார். செங்கோட்டையன் தாவேகாவில் இணைந்தது குறித்த கேள்விக்கு பதிலளிக்க அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மறுத்துவிட்டார். செங்கோட்டையன் தாவேகாவில் இணைந்ததால் அதிமுக பாஜக கூட்டணிக்கு பாதிப்பு இல்லை என நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார்.
வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்காக தமிழகத்தில் 97.43% கணக்கீட்டு படிவங்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. 70.70% படிவங்கள் இணையதளத்தில் டிஜிட்டல் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. எஸ்ஐஆர் படிவத்தில் தனது பெயரையோ உறவினர் பெயரையோ 2002 பட்டியலில் கண்டுபிடிக்க முடியாவிட்டாலும் சுய விவரத்தை மட்டும் நிரப்பி அளிக்கலாம். வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் இடம்பெற்றுவிடும் என தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அறிவித்துள்ளார். நெல்லை மாவட்டத்தில் இடம்பெயர்ந்தவர்கள், இறந்தவர்கள், இரட்டை பதிவு கொண்டவர்கள் என 1,21,946 வாக்காளர்கள் கண்டறியப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இது மொத்த வாக்காளர்களில் 8.6% என்றும் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளை காட்டிலும் அதிகபட்சமான கணக்கீடாக கண்டறியப்பட்டுள்ளது என்றும் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் டிசம்பர் 1 தொடங்க உள்ள நிலையில் நாளை திமுக எம்பிக்கள் கூட்டம் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் என்று பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்துள்ளார். அரசியல் சூழலுக்காக நான் திமுகவுடன் சேரவில்லை, கொள்கை ஒன்று என்பதால் சேர்ந்தோம் என மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற துணை முதல்வர் உதயநிதியின் பிறந்தநாள் கொண்டாட்ட நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர் அரசியலில் நான் திசை மாறவில்லை என்றும் கூறினார். கோவாவில் நடைபெறும் சர்வதேச திரைப்பட விழாவில் ரஜினிகாந்துக்கு இன்று வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்படுகிறது. 50 ஆண்டு கால திரையுலக சாதனையை பாராட்டும் வகையில் சிறப்பு விருது வழங்கப்படுகிறது. இந்திய பகுதிகளை உள்ளடக்கி புதுப்பிக்கப்பட்ட வரைபடத்தை கொண்ட புதிய 100 ரூபாய் நோட்டை நேபாள அரசு வெளியிட்டுள்ளது. புதுப்பிக்கப்பட்ட வரைபடத்தில் இந்தியாவுக்கு உட்பட்ட லிபுலேக், லிம்பியாதுரா, காலாபாணி ஆகியவற்றை உள்ளடக்கிய வரைபடம் அச்சிடப்பட்டுள்ளது. ஹாங்காங்கில் தீ விபத்து ஏற்படுவதற்கு முன்பும் தீ விபத்து ஏற்பட்ட பின்பும் உள்ள காட்சிகளை பார்க்கலாம். நான்காவது மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடர் ஜனவரி 9 முதல் தொடங்க உள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. தொடக்க போட்டி நவி மும்பையிலும் இறுதிப் போட்டி குஜராத்தின் வதோதராவிலும் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மகளிர் பிரீமியர் லீக் மெகா ஏலத்தில் முதல் முறையாக ரைட் டு மேட்ச் கார்டை பயன்படுத்தி உபி வாரியர்ஸ் அணி மீண்டும் தீப்தி சர்மாவை 3.2 கோடி ரூபாய்க்கு ஏலத்தில் எடுத்தது. மகளிர் பிரீமியர் லீகில் ஸ்மிருதி மந்தனாவுக்கு பின் அதிகபட்ச விலைக்கு ஏலம் போன 2வது வீராங்கனை என்ற பெருமையை தீப்தி சர்மா பெற்றுள்ளார். மலேசியாவில் நடைபெற்று வரும் சுல்தான் அஸ்லான் ஷா கோப்பை ஆடவர் ஹாக்கி தொடர் நியூசிலாந்துக்கு எதிரான போட்டியில் 3-2 என்ற கணக்கில் இந்தியா வெற்றி பெற்றது. அரசியல் கட்சிகளின் கூட்டங்கள், ரோட் ஷோக்களுக்கு அரசு வகுத்துள்ள வழிகாட்டு நெறிமுறைகள் ஒவ்வொன்றும் எதிர்த்து வழக்கு தொடரும் வகையில் உள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. வழிகாட்டு நெறிமுறைகளை பார்க்கும் போது ரோட் ஷோக்களுக்கு அனுமதி பெறுவது என்பது தேர்வு எழுதி வெற்றி பெற வேண்டியது போல் உள்ளதாகவும் உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் கடந்த 2009 நடந்த காவல்துறையினர் மற்றும் வழக்கறிஞர்கள் மோதல் சம்பவம் தொடர்பான வழக்கறிஞர்கள் காவல்துறையினர் மீதான வழக்குகளை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. ECR OMR இணைக்கும் வகையில் 204 கோடி ரூபாயில் உயர்மட்ட இரும்பு மேம்பாலம் அமைக்க தமிழ்நாடு மாநில கடலோர மண்டல மேலாண்மை ஆணையம் அனுமதி. 11 கிலோமீட்டர் தூரத்திற்கு எங்கும் இணைப்பு சாலைகள் இல்லை என்பதால் 800 மீட்டருக்கு புதிய பாலம் கட்டப்படுகிறது. கோவையில் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம். கைதான 3 பேரையும் ஒரு நாள் காவலில் எடுத்து விசாரிக்க கோவை மகளிர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
ஆருத்ரா கோல்ட் ட்ரேடிங் மோசடி தொடர்பாக சென்னை, காஞ்சிபுரம், மும்பை என 21 இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. சோதனையில் 22 லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் 1.5 கோடி ரூபாய்க்கு மேல் மதிப்புள்ள சொத்து ஆவணங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே கடந்த 21ஆம் தேதி திமுக பிரமுகர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம். ஜோதிடம் பார்த்து நேரம் குறித்து சுட்டுக் கொன்றது போலீஸ் விசாரணையில் அம்பலமாகி உள்ளது. சபரிமலையில் கோவையைச் சேர்ந்த ஐயப்ப பக்தர் மாரடைப்பால் உயிரிழப்பு. சபரிமலையில் இதுவரை 9 பேர் உடல்நலக்குறைவால் உயிரிழந்துள்ளனர். பீகாரில் நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குச்சாவடி இயந்திரங்களை சரிபார்க்க எந்த கோரிக்கையும் எழவில்லை என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. டெல்லியிலிருந்து அகமதாபாத் சென்ற ஏர் இந்தியா விமானத்தில் புகை அறிகுறி கண்டறியப்பட்டதாக வெளியான தகவலுக்கு அந்நிறுவனம் மறுப்பு தெரிவித்துள்ளது. விமானம் முழுமையான முன்னெச்சரிக்கை சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டு பயணிகளின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டதாகவும் ஏர் இந்தியா விளக்கமளித்துள்ளது. முதல்வர் பதவி மோதலுக்கு மத்தியில் பரபரப்பை கிளப்பிய டி.கே. சிவக்குமாரின் மும்பை பயணம். மும்பையில் எந்த கூட்டமும் நடத்தவில்லை, சொந்த வேலையாக வந்ததாக அவர் விளக்கம் அளித்துள்ளார். பாலியல் புகாரில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட கேரள காங்கிரஸ் எம்எல்ஏ ராகுலுக்கு எதிராக போராட்டம் வலுத்துள்ளது. பாலக்காட்டில் உள்ள ராகுலின் அலுவலகத்தை முற்றுகையிட்டு பாஜக மற்றும் இந்திய ஜனநாயக இளைஞர் கூட்டமைப்பினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடுவுடன் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் சந்திப்பு. அமராவதியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்த நிலையில் மரியாதை நிமித்தமாக சந்தித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பஞ்சாப் பல்கலைக்கழக செனட் தேர்தலுக்கான அட்டவணையை குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் அங்கீகரித்துள்ளார். விரைவில் தேர்தல் நடைபெறும் நிலையில் அங்கீகாரத்திற்கு வரவேற்பு தெரிவித்து பல்கலைக்கழக பச்சாவ் மோர்ச்சா உறுப்பினர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். நாடாளுமன்ற வளாகத்தில் பாதுகாப்பு பணியை வலுப்படுத்தும் நோக்கில் மத்திய தொழில்துறை பாதுகாப்பு படை ஒரு திருத்தப்பட்ட பணியிட கொள்கையை அறிமுகப்படுத்தியுள்ளது. புதுப்பிக்கப்பட்ட கொள்கை மூலம் பாதுகாப்பு பணியில் ஈடுபடும் வீரர்களின் பதவிக்காலம் 3 தற்போது 4 ஆண்டுகளாக நீட்டிக்கப்பட்டுள்ளது. சிறையில் இருக்கும் பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான் கானை பார்க்க 3 வாரங்களுக்கு மேலாக அனுமதி மறுக்கப்பட்டதாக கூறி அவரது ஆதரவாளர்கள் போராட்டம் நடத்தினர். இம்ரான் கானின் உடல்நலம் குறித்த தகவல் பூதாகரமாகியுள்ள நிலையில் ராவல்பிண்டியில் உள்ள அடியாலா சிறை முன் அவரது ஆதரவாளர்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். அமெரிக்கா யுக்ரைன் இடையேயான பேச்சுவார்த்தை போர் நிறுத்த அமைதி ஒப்பந்தத்திற்கு அடிப்படையாக இருக்கும் என ரஷ்ய அதிபர் புட்டின் தெரிவித்துள்ளார். யுக்ரைன் தலைமை சட்டவிரோதமானது என ஒப்புக்கொள்ளும் வரை ரஷ்யா தொடர்ந்து போராடும் என்றும் அவர் திட்டவட்டமாக கூறியுள்ளார். அரசியல் நோக்கங்களுக்காக அணுசக்தி சோதனையில் ஈடுபடுவது உலகளாவிய அமைதி பாதுகாப்பிற்கு நல்லதல்ல என முப்படை தளபதி அனில் சௌகான் தெரிவித்துள்ளார். அணுசக்தி சோதனை மேற்கொள்ள சீனாவுக்கு அமெரிக்கா அழைப்பு விடுப்பது என்பது பிராந்திய பாதுகாப்பை நீர்த்து போகச் செய்யும் என அவர் கூறியுள்ளார். இஸ்ரேல் ராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள ஜெனினில் அந்நாட்டு பாதுகாப்பு படையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தினர். ஹமாஸ் ஆதரவாளர்கள் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் நடத்தப்பட்ட சோதனையின் பரபரப்பு காட்சி வெளியாகியுள்ளது. இந்தோனேஷியாவின் சுமத்ரா தீவில் புயலால் கனமழை பெய்து பெருவெள்ளம் ஏற்பட்டதால் 46 பேர் உயிரிழந்துள்ளனர்.
பல இடங்களில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளதால் மீட்பு பணியில் தொய்வு ஏற்பட்டுள்ளது. கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஏமனுக்கு 67 டன் மருத்துவ உதவி பொருட்களை இந்தியா வழங்கியுள்ளது. இந்திய கப்பற்படைக்கு சொந்தமான INS சென்னை கப்பல் மூலம் 4572 பெட்டிகளில் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டது.